ராசிநாதனாக கொண்ட மகர ராசி என்பர்கள் பொதுவாகவே வாழ்க்கையை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்கிட்டு வாழக்கூடிய ஒரு நபர்கள் இவங்க அப்படின்னே சொல்லலாம். வெளியில் பார்த்தா ரொம்ப குளிர்ந்த மனமுடையவங்க மாதிரி தான் தெரிவாங்க. ஆனால் மனதில் நிறைய குழப்பங்கள் இவங்களுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். நிறைய சிந்திக்கக்கூடியவங்களாக இருப்பாங்க. வெளியில் பார்த்தீங்கன்னா அந்த வெள்ளை மனசுக்கு சொந்தக்காரங்க மாதிரி தான் இருப்பாங்க. ஆனால் இவங்களுக்கு பொறுப்புணர்வு, கடமை, குழந்தைகள், தன்னுடைய குடும்பம், அதோடைய நிலையை பற்றி அடிக்கடி யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நல்ல ஒரு மதிப்புள்ள ஒரு நபராக நம்மளும் வாழணும் அப்படின்னு நினைப்பாங்க இந்த மகர ராசி என்பர்கள். பொதுவாக எல்லாரும் நினைக்கக்கூடிய ஒரு விஷயம்தான். ஆனால் ரொம்ப முக்கியமாக பார்க்கும்போது இந்த மகர ராசி அப்படின்னா மெதுவாக போனாலும் ஒரு உயரமான இடத்துக்கு போகணும் அப்படின்னு நினைப்பாங்க. வாழ்க்கையை ரொம்ப ரசித்து வாழக்கூடிய ஒரு நபர்கள் தான் இந்த மகர ராசி என்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். இவங்களுக்கு வருகின்ற நாட்கள் குறிப்பாக அடுத்த ஓராண்டு காலம் இந்த 2026 2027 வரை இந்த குரு பயிற்சி பலன்கள் என்னென்ன மாற்றத்தை இவங்களுக்கு கொடுக்கும் அப்படிங்கிறத தொடர்ந்து இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இவங்களுடைய வாழ்க்கையில் யாரெல்லாம் உங்களுக்கு உதவி செய்வாங்க, யாரெல்லாம் உங்களுக்கு உதவி செய்ய மாட்டாங்க, யாருக்கிட்டெல்லாம் இவங்க ஏமாறுவாங்க, இவங்களுடைய தொழில் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது எல்லாமே இந்த வீடியோவில் ரொம்ப விளக்கமாக சொல்லியிருக்கோம். நிச்சயமாக நல்ல ஒரு யூஸ்ஃபுல்லான வீடியோவாக தான் இந்த வீடியோ உங்களுக்கு இருக்கும். அதனால் வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். நீங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நம்ம சேனலை பார்க்குறதா இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். நீங்கள் மகர ராசி அன்பராக இருந்தால் மறக்காமல் நம்மளுடைய சேனலுக்கு ஒரு லைக் கொடுத்துட்டு உங்களுடைய உறவுகள் வகையில், நண்பர்கள் வகையில் யாராவது மகர ராசி அன்பர்கள் இருக்காங்க அப்படின்னா மறக்காமல் இந்த வீடியோவை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிவிடுங்க. மகர ராசியில் நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தீங்க, உங்களுடைய இஷ்ட தெய்வ பெயர் என்ன, உங்களுடைய குலதெய்வ பெயர் என்ன அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது, ஜோதிடர்கிட்ட ஏதாவது ஆலோசனை வேணும் அப்படின்னா டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடரோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்கப்பட்டிருக்கு. அந்த நம்பருக்கு கால் பண்ணி முன்பதிவு செஞ்சுக்கோங்க. உங்களுடைய சந்தேகங்களுக்கு நல்ல ஒரு தீர்வு கிடைக்கும். நம்மளுடைய மகர ராசி என்பர்கள் அதிகமாக நேசிக்கக்கூடியது பார்த்திங்கன்னா எல்லாத்தையுமே ரொம்ப நேசிப்பாங்க. ஆனால் உணர்ச்சி பூர்வமாக ஒரு சிலரை மட்டும்தான் நேசிப்பாங்க. யாரை ரொம்ப உண்மையாக மனசுக்கு பிடிச்சிருக்கோ அவங்கள அதிகமாக நேசிக்கக்கூடியவங்களா இந்த மகர ராசி என்பர்கள் இருப்பாங்க. உண்மையாக இருக்கிறவங்கள கண்டால் இவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். அதுதான் இவங்களுக்கு ரொம்ப ஒரு பிடித்தமான விஷயமா இருக்கும். அதிகமாக நேசிக்கிறது பார்த்திங்கன்னா தாயை அதிகமாக நேசிப்பாங்க. குடும்ப பொறுப்புள்ள நபர்களை பார்த்தா இவங்க அதிகம் நேசிப்பாங்க. ரொம்ப புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு நண்பர் கிடைத்தாங்கன்னா அவங்கள அதிகமாக நேசிப்பாங்க. நம்பிக்கை துரோகம் யாராவது செஞ்சுட்டாங்க அப்படின்னா அவங்கள மனதில் கூட இவங்க வச்சுக்கவே மாட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். வாழ்க்கையில் ரொம்ப சேர்ந்து வாழணும், எல்லாரு கூடயும் உறவும் கூட, மற்ற ரிலேஷன் கூட எல்லாத்துக்கூடையும் சேர்ந்து வாழணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நபர்கள் தான் நம்மளுடைய மகர ராசி நபர்கள். காதலை ரொம்ப வெளிப்படுத்தக்கூடியவங்க. அதே மாதிரி ஒருத்தரை மட்டும் மனசில் வச்சுக்கிட்டு வாழக்கூடியவங்க. ரொம்ப நாள் அவங்கள மனதில் வைத்திருப்பாங்க. நீண்ட காலம் அவங்கள மறக்கவே மாட்டாங்க. ஒருத்தரை மனசில் நினச்சிட்டாங்க அப்படின்னா வாழ்நாள் முழுவதுமே அவங்கள நினச்சே வாழக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த மகர ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்களுடைய குணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ரொம்ப பொறுப்பானவங்க. தன்னுடைய எண்ணத்தை கூட தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சுக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. பணத்தை எங்குமே வீணாக செலவு செய்ய மாட்டாங்க. ரொம்ப சிக்கனவாதிகளாக தான் இந்த மகர ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். யாருக்கிட்டையும் அவ்வளோ சீக்கிரமாக நம்பி ஏமாற மாட்டாங்க. ஏன்னா இங்கேயே சனி பகவானுடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க இல்லையா, அதனால ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. ரொம்ப நீதிமான்களாக இருப்பாங்க இந்த மகர ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். லேட்டாக தான் சக்ஸஸ் அப்படிங்கிறத அந்த இடத்த அடைவாங்க. இருந்தாலும் அதற்காக போராடிக்கிட்டே இருப்பாங்க. இவங்கள யாராவது அவமதிச்சிட்டாங்க அப்படின்னா அதை மனசில் வச்சுக்கிட்டே இருப்பாங்க. கரெக்டாக அந்த நேரம் வரும்போது அந்த இடத்த ஃபில் பண்ணிடுவாங்க இந்த மகர ராசி என்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். கோபத்தை அவ்வளோ சீக்கிரம் வெளியில் காட்ட மாட்டாங்க. அந்த வலியை உள்ளுக்குள்ளேயே தேக்கி வச்சுருப்பாங்க. கரெக்டான டைம் வரும்போது அதை வெளியில் காட்டிடுவாங்க அப்படின்னே சொல்லலாம். இவங்க நல்லா உழைப்பாங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடுமையான உழைப்பாளிகள். ஏன்னா சனி பகவானோடைய ஆதிக்கத்தில் பிறந்தவங்க இல்லையா, அதனால் கடினமாக உழைக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இவங்களை மகர ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி இவங்களுக்கு பெரும்பாலும் பார்த்திங்கன்னா வீட்டில் இருக்கிறதோட வேலை செய்கிற இடம் ரொம்ப பிடிக்கும். உங்களுக்கு அந்த மாதிரி பிடிக்குமா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. ப்ராக்டிக்கலாக பார்க்கும்போது நல்ல ஒரு அட்வான்ஸ் திங்கிங் கூடியவங்களாக இந்த மகர ராசி என்பர்கள் இருப்பாங்க. குடும்பத்துக்காக அதிகம் போராடுவாங்க. கஷ்டத்தை தாங்குற அந்த மனசு இவங்களுக்கு இயல்பாகவே இருக்கும். யாருக்கும் சுமையாக இருக்கிறது இவங்களுக்கு பிடிக்காது. தான் மற்றவங்களுக்கு சுமையாக தெரிஞ்சோம் அப்படின்னா உடனடியாக இவங்க ஏதாவது ஒரு வேலை செஞ்சு தன்னுடைய சுய காலில் நிற்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. இவங்களுடைய பலவீனம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓவராக ஒரு சில விஷயங்களை சிந்திச்சு மன அழுத்தத்துக்கு உள்ளாகக்கூடிய ஒரு நபர்களாக இந்த மகர ராசி என்பர்கள் இருப்பாங்க. இவங்களுக்கு தனிமையாக இருக்கிறது ரொம்ப
பிடிக்கும் அப்படின்னே சொல்லலாம். சில நேரம் பார்த்திங்கன்னா நெகட்டிவ் திங்கே அதிகமாக வரும். ஒரு பஸ்லேயோ ஒரு வண்டியிலையோ போயிட்டு இருந்தோம்னா கூட திடீர்னு இந்த வண்டி வந்து மேலே மோதிருச்சுன்னா என்ன ஆகும் அப்படிங்கிற மாதிரி யோசிப்பாங்க. இந்த மாதிரி தாட் உங்களுக்கும் இருக்கா அப்படிங்கிறத மறக்காமல் எங்களுடைய கமெண்ட் பாக்ஸில் தெரிவிங்க. இந்த மாதிரி நினைவுகள்லாம் உங்களுக்கு அடிக்கடி வரும். அடிக்கடி பார்த்திங்கன்னா கொஞ்சம் கெட்ட கனவுகள் வரும். எமோஷனாக ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு நடக்கும் அப்படின்னே சொல்லலாம். சென்சிட்டிவ் பர்சனாக இந்த மகர ராசி என்பர்கள் இருப்பாங்க. எல்லாத்தையும் மனதில் போட்டு வச்சுட்டு இருக்கிறதுனால மன அழுத்தம் உங்களுக்கு வரத்துக்கான சாத்தியக்கூறு அதிகமாக இருக்குது. உண்மையா இல்லையா அப்படிங்கிறத மறக்காமல் இந்த மகர ராசி என்பர்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்கீங்க அப்படின்னா தெரிவிங்க. இவங்களுடைய நிதி நிலைமை எப்படி இருக்கும் அப்படின்னா, மகர ராசி என்பர்கள் டக்குன்னு மேலே வர்றதுக்கான சாத்தியக்கூறு ரொம்ப குறைவு அப்படின்னு சொல்லலாம். விழுந்து விழுந்து எந்திரிச்சு போராடி மெதுவாக ஒரு பில்டிங் கட்டக்கூடிய ஒரு நபர்கள் தான் நம்மளுடைய மகர ராசி என்பர்கள். டக்குன்னு சாதித்தோம் அப்படின்னு இருக்க முடியாது. ஏன்னா ஒவ்வொரு அடியாக தான் எடுத்து வைப்பாங்க. ரொம்ப மெதுவாக அந்த ஆமை மாதிரி ஸ்லோவாக தான் முன்னுக்கு வரக்கூடிய ஒரு நபர்களாக இந்த மகர ராசி என்பர்கள் இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ஒரு 20லேருந்து 30 வயசுக்கு உள்ள பார்த்திங்கன்னா நிறைய விஷயங்கள் இவங்களுக்கு இடைஞ்சலாக தான் இருக்கும். குறிப்பாக பார்த்திங்கன்னா ஃபினான்சியலாக ரொம்ப கஷ்டப்படுவாங்க 20லேருந்து 30 வயசுக்குள்ளே இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். முயற்சி அதிகம் போடுவாங்க. ஆனாலும் அதற்கேற்ற பலன் அப்படிங்கிறது கொஞ்சம் குறைவாக தான் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு கிடைக்கும். வேலையில் மாற்றம், மன அழுத்தம், இந்த மாதிரி பிரச்சனையெல்லாம் 20லேருந்து 30 வயதுக்குள்ளே இருக்கிறவங்களுக்கு இதெல்லாம் நடக்கிறதுக்கான சாத்தியக்கூறு இருக்குது. 30லேருந்து 40 வயதுக்குள்ளே இருக்கக்கூடிய மகர ராசி அன்பர்களுக்கு பார்த்திங்கன்னா எதையாவது ஒன்று சாதிக்கணுங்கிற ஒரு வேகம் அந்த காலகட்டத்தில் கொஞ்சம் அதிகமாகும். சேமிக்கணுங்கிற ஒரு ஆர்வம், வீடு கட்டணும், வண்டி வாகனம் வாங்கணும், இந்த மாதிரி ஆசைகளும் கொஞ்சம் அதிகமாகும். அப்படி ஆசைகள் அதிகமாகும் போது நம்ம கடுமையாக உழைக்கணும், இன்னும் வேகம் காமிக்கணும் அப்படிங்கிற மாதிரி போராடக்கூடிய ஒரு நபர்களாக தான் இந்த 30லேருந்து 40 வயதுக்குள்ளே இருக்கக்கூடியவங்க இருப்பாங்க. 40 வயதுக்கு மேலே பார்த்திங்கன்னா நல்ல ஒரு நிலை, மற்றவங்க விஷயத்தில் அதிகம் தலையிடாமல், அடுத்தவங்களுக்காக உழைக்காமல், தன்னுடைய முன்னேற்றத்துக்காக அதிகம் உழைக்க ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வளர்ச்சி வரும். குடும்பத்தில் நல்ல ஒரு மதிப்புள்ள ஒரு நபராக இந்த மகர ராசி என்பர்கள் வலம் வருவாங்க அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா பணவரவு அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பாக இருக்குது. குறிப்பாக கம்யூனிகேஷன் சார்ந்த தொழிலில் இருக்கிறவங்களுக்கு இந்த காலகட்டம் அப்படிங்கிறது ரொம்ப சிறப்பான காலகட்டமாக அமைந்திருக்கு. பிஸ்னஸ் செஞ்சிங்கன்னா கூட நல்ல வருமானம் கிடைக்கும். அதே மாதிரி இந்த காலகட்ட கிரக அமைப்புகள் ரொம்ப சாதகமாக இருக்குது. ஜோதிட பலன்களையும் பார்க்கும்போது நம்மளுடைய மகர ராசி அன்பர்களுக்கு இந்த 2026லேருந்து 2027 வரைக்கும் குரு பயிற்சி வந்து ரொம்ப அருமையாக இருக்குது அப்படின்னே சொல்லலாம். அரசு வேலைக்காக காத்துட்ருக்கிறவங்களுக்கு அதெல்லாம் கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குது. அதே மாதிரி ஒரு சிலர்லாம் பேங்கிங் வேலைக்காக ரொம்ப நாளாக காத்துட்டு இருந்திருப்பீங்க, அவங்களுக்கெல்லாம் அதெல்லாம் கிடைக்கும். இந்த காலகட்டத்தில் ஒரு சில மாணவர்கள் படித்து முடிச்சுட்டு அடுத்து என்ன படிக்கலாம் அப்படின்னு ஒரு சிலர்லாம் யோசிச்சுட்டு இருப்பீங்க. அவங்களாம் வந்தீங்கன்னா பேங்க் சம்மந்தமான வேலை படிக்கிறது, அதேமாதிரி ஃபினான்ஷியலாக ஒரு சிலர்லாம் சம்மந்தமாக வேலைக்காக படிச்சிங்க, அக்ரிகல்ச்சர் சார்ந்த தொழில் படிக்கிறது, லாயருக்கு படிக்கிறது, மேனேஜ்மெண்ட் சார்ந்த தொழில் படிக்கிறது, இது எல்லாமே நம்மளுடைய மகர ராசி அன்பர்களுக்கு செட் ஆகக்கூடிய ஒரு தொழில் தான் அப்படின்னு சொல்லலாம். இன்ஜினியரிங் தொழிலும் ஏற்ற தொழில் தான். அதே மாதிரி ஆஸ்ட்ராலஜர், டீச்சர்ஸ், இது எல்லாமே நம்மளுடைய மகர ராசி என்பர்களுக்கு ஏற்ற தொழில். இது சார்ந்த தொழில்களை நீங்கள் தேர்ந்தெடுக்க படிக்கும்போது கண்டிப்பாக நீங்கள் ஒரு அச்சீவ் பண்ணக்கூடிய யோகமுள்ள ஒரு நபராக நீங்கள் வள வருவீங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா சனி பகவானுடைய ஆதிக்கம் அப்படிங்கிறதுனால ஸ்லோவாக தான் ஒவ்வொன்றையும் அச்சீவ் பண்ண முடியும். டக்குன்னு வந்து முன்னுக்கு வர்றது அப்படிங்கிறது கொஞ்சம் சாத்தியக்கூறு குறைவு அப்படின்னே சொல்லலாம். உறவுகள் உங்களுக்கு உதவி செய்வாங்களா இந்த குரு பயிற்சிக்கு அப்புறமாவது? ஏன்னா கடந்த நாட்களில் உங்களுக்கு அவ்வளோ உதவி செய்கிறதுக்கான வாய்ப்புகள் குறைவு. அந்த குரு பயிற்சிக்கு அப்புறமாவது உறவுகள் எனக்கு பக்கபலமாக இருப்பாங்களா, உதவி செய்வாங்களான்னு பார்த்தீங்கன்னா எப்போவுமே நீங்கள் வந்து சுயமாக தன்னுடைய காலில் தான் நிற்கணும் அப்படின்னு ஆசைப்படுவீங்க. இந்த காலகட்டத்தை பொறுத்த வரையிலும் நான் நிறைய பண்ணுறேன், நிறைய வேலை செய்கிறேன், ஆனால் எனக்கு யாரும் வந்து ஹெல்ப் பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படிங்கிற ஒரு உணர்வு இருந்தது இல்லையா, அது இந்த காலகட்டத்தில் நிறைவேறும். உங்களுடைய உறவுகள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க. 2 வகையான தாய் வழி உறவுகளும் தந்தை வழி உறவுகளும் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு பக்கபலமாக இருப்பாங்க அப்படின்னே சொல்லலாம். ஆரம்பத்தில் ரிலேஷன்ஷிப்பே வேண்டாம், யாருடைய சப்போர்ட்டுமே வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். ஆனால் போக போக பார்த்திங்கன்னா ஒரு 30-35 வயதுக்கு மேலே யாராவது நமக்கு ஹெல்ப் பண்ண மாட்டாங்களா, நம்மளே கஷ்டப்பட்டு கை ஊனி எந்திரிக்கிற மாதிரி இருக்கே அப்படிங்கிற மாதிரி ஒரு சுச்சுவேஷன் வரும். குறிப்பாக 35 வயதுக்கு மேலே இருக்கிறவங்க இந்த எண்ணம் வந்திருக்கும். அவங்களுக்கு இந்த காலகட்டத்தில் இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் உங்களுடைய உறவுகள் உங்களுக்கு சப்போர்ட்டிவாக இருப்பாங்க. அதே மாதிரி உடன்பிறப்புகள் கூட இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க அப்படின்னு சொல்லலாம். குறிப்பாக பார்த்திங்கன்னா உங்களுடைய நண்பர்கள் இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு உதவிகரமாக இருப்பாங்க. அதுவும் ஒருத்தர் உதவி செய்திருப்பாங்க, அவங்க பின்னாடியே சில பிரச்சனைகளும் வரலாம். கொஞ்சம் கவனமாக இருக்கிறது நீங்கள் நல்லது அப்படின்னே சொல்லலாம். வயது ஆக ஆக பார்த்திங்கன்னா குடும்பத்தின் மீது ஒரு மதிப்பு, நீங்கள் சொல்கிறத உங்களுடைய குழந்தைகள்
குழந்தைகளும் உங்களுடைய உறவுகளும் அதை கேட்டு நடப்பாங்க. அது உங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும் அப்படின்னே சொல்லலாம். திருமண வாழ்க்கை அப்படிங்கிறது பெரும்பாலும் இந்த மகர ராசிக்கு உண்மையான காதல் தான் அதிகம் பிடிக்கும். உண்மையாக நேசிக்கக்கூடிய ஒரு நபர்களாக தான் இவங்க இருப்பாங்க. பார்ட்னருக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுப்பாங்க. அவங்களுடைய செக்யூரிட்டி ரொம்ப முக்கியம் அப்படின்னு நினைப்பாங்க. அதே மாதிரி ஒவ்வொரு விஷயத்தையும் பிளான் பண்ணி செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. ரொம்ப பொறுப்பாக இருக்கணும் அப்படின்னு நினைப்பாங்க இந்த மகர ராசி அன்பர்கள் அப்படின்னு சொல்லலாம். குடும்பத்துக்காக எல்லா விஷயத்தையும் சாக்ரிஃபைஸ் பண்ணிக்குவாங்க இந்த மகர ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். ஒவ்வொரு இடத்துலையும் பார்த்திங்கன்னா சில்ட்ரன்ஸோட ஃப்யூச்சரை பற்றி யோசிப்பாங்க. அவங்கள உன்னிப்பாக கவனிப்பாங்க. குடும்ப உறவுகள் ஒவ்வொரு இடத்துலையும் கரெக்டாக இருக்கணும், எந்த இடத்துலையும் பாதிக்கப்படக்கூடாது அப்படிங்கிறதுல ஒவ்வொரு விஷயத்துலையுமே இவங்க ரொம்ப கரெக்டாக இருப்பாங்க இந்த மகர ராசி அன்பர்கள் அப்படின்னே சொல்லலாம். இந்த 2026, 27 கிரக பார்க்கும்போது நம்மளுடைய குரு பயிற்சிக்கு அப்புறம் நம்மளுடைய மகர ராசி அன்பர்களுடைய வாழ்க்கை டோட்டலாக சேஞ்ச் ஆக போகுது. சனி பகவான் நல்ல ஒரு தைரியமான இடத்துல வந்து அமர்ந்திருக்கிறார். உங்களுடைய முயற்சி எல்லாமே இந்த காலகட்டத்தில் வெற்றியாகும். இந்த குரு பயிற்சிக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக நல்ல ஒரு மேன்மை எதிர்பார்க்கலாம். உங்களுடைய வாழ்க்கை துணை மூலிமா நிறைய வருமானங்கள் ஈட்டக்கூடிய ஒரு அருமையான கிரக அமைப்பு அப்படின்னு சொல்லலாம். பழைய கஷ்டங்கள் எல்லாம் குறைந்து ஒவ்வொரு இடத்துலையுமே உங்களுக்குன்னு தனி ஒரு மதிப்பு, மரியாதை இதெல்லாம் கிடைக்க போகுது. 2026 முதல் பாதியில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வேலை அழுத்தம், மன அழுத்தம், வேலையில் கொஞ்சம் வேலைகள் அதிகமாக இருக்கிறதுனால ப்ரெஷர் அதிகமாகும். புதிய ஸ்கில்லை கற்றுக்கணுங்கிற ஒரு ஆர்வம் ஏற்படும் அப்படின்னு சொல்லலாம். போக போக பார்த்திங்கன்னா ஒரு ஜூனுக்கு அப்புறம் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு டெவலப் ஆகக்கூடிய யோகங்கள் இந்த மகர ராசி என்பர்களுக்கு இருக்குது அப்படின்னே சொல்லலாம். 2027க்கு அப்புறம் நம்மளுடைய மகர ராசி என்பர்களை யாரும் அடிச்சிக்கவே முடியாது. நல்ல ஒரு உயர்வு எதிர்பார்க்கலாம். பொருளாதாரத்தில் நல்ல ஒரு வளர்ச்சி எதிர்பார்க்கலாம் அப்படின்னு சொல்லலாம். முக்கியமாக உங்களுடைய வாழ்க்கை தரம் படிப்படியாக உயர ஆரம்பிக்கும். மன வலிமை அதிகமாகும். ஃப்யூச்சரை பற்றி யோசிப்பீங்க. ஒவ்வொரு இடத்துலையும் சைலண்ட்டாக இருந்து வெற்றி பெறத்துக்கான யோகம் இந்த மகர ராசி அன்பர்களுக்கு அமையும். ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் நீங்கள் சனிக்கிழமை தவறாமல் செஞ்சுட்டு வாங்க. சனிக்கிழமையில் ஒரு தீபம் போட்டு வழிபட்டுட்டு வாங்க. முடிந்தால் ஒரு முறை காங்கேயம் அருகே இருக்கக்கூடிய சிவன் மலை ஆண்டவரை போய் வழிபட்டுட்டு வாங்க. கண்டிப்பாக உங்களோட